Hello, guys. So, in our past class, we have seen about oxides of nitrogen and oxo acids of nitrogen and structure of oxo acids of nitrogen and the preparation of the nitrogen, right? So, in this class, we shall learn about allotrophic forms of phosphorus. So, allotrophic என்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். So, it contains the same properties. So, physical appearance will be differ from each other. For example, gold and graphite. ஸோ ரெண்டுத்துலேயும் கார்பன் இருக்குது பட் the physical appearance will be differ from each other. So this is called allotrophic forms. ஸோ அதே மாதிரி நம்ம பாஸ்பரஸ்க்கும் allotrophic forms of நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். எஸ் ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட் குரூப் சார் ஃபஸ்ட்டு பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 அப்படின்றதுல நம்ம 13 14 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் ஃபார் தி பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2. ஸோ தட் இஸ் 15th குரூப், ரைட்? அப்போ 13 to 18 குரூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் தான். அதில் நம்மளுக்கு லெசன் ஸ்ப்ளிட் பண்ணி பி பிளாக் எலமெண்ட் 1 அண்ட் பி பிளாக் எலமெண்ட் 2. ஸோ பி பிளாக் எலமெண்ட் 1ல் நம்ம 13 14 குரூப் பார்த்தோம். அண்ட் நவ் பி பிளாக் எலமெண்ட் 2. ஸோ அப்போ பி பிளாக் எலமெண்ட் 2ல் 15th. ஸோ 15th நைட்ரஜன், அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் யூசஸ் ஆஃப் நைட்ரஜன் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் ஃபார் தி பாஸ்பரஸ். ஸோ இந்த பி பிளாக் எலமெண்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 15th குரூப்பில் இருக்கிற நெக்ஸ்ட் எலமெண்ட் இஸ் பாஸ்பரஸ். ஓகே, ஸோ பாஸ்பரஸுடைய ப்ரிப்பரேஷன் when they are reacting with the oxygen. ஸோ அப்போ பாஸ்பரஸ் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ண சொல்ல என்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்குது, அண்ட் குளோரின் கூட ரியாக்ட் பண்ண சொல்ல என்ன நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்குது, பாஸ்பரஸ் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ண சொல்ல என்ன நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்குது, இதை பற்றி பார்க்குறது தான் இது. ஓகே, வாங்க போகலாம். Okay, so this structure for the white phosphorus. So phosphorus உடைய chemical symbol is P4. So you can see here P, yes, P4. P4 is a chemical symbol for the phosphorus. Okay, phosphorus உடைய atomic number is 15. Atomic number is 15 and phosphorus உடைய atomic mass is 30.97. Yes. Okay, phosphorus atomic number is 15 and mass number is 30.97. ஸோ இது 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ நேம்லி ஒன் இஸ் ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் அண்டு black phosphorus. So some of the characteristics they have shown here. So it is a colorless. Why they are mentioning the white phosphorus. So white phosphorus colorless இருக்கும். But when they are forming with red, it forms as a red phosphorus upon starting. ஸோ இட் இஸ் அ வெரி பாய்சனஸ், ரொம்ப பாய்சனஸான ஒரு எலமெண்ட் தான் அந்த பாஸ்பரஸு. அண்ட் ஸ்மெல் இஸ் கார்லிக் ஸ்மெல். ஸோ நம்ம பூண்டு ஸ்மெல் வரக்கூடியது தான் அது பாஸ்பரஸ். அண்ட் இட் க்ளோஸ் இன் த டார்க் டியூ டு த ஆக்சிடேஷன் விச் இஸ் கால்டு பாஸ்பரஸ் சீன். ஸோ பாஸ்பரஸ் சீன், ஸோ its ignition temperature is very low and hence it undergoes spontaneous combustion in air at room temperature to give P2O5. So phosphorus pentoxide. So this is a example. பார்த்தீங்கன்னா ஒயிட் பாஸ்பரஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா you can see here. So white phosphorus looks like this. ஸோ மோஸ்ட்லி நம்ம பாஸ்பரஸை வெளியில் வைக்க முடியாது, வச்சோம்னா எஸ் தே கேன் ஈஸிலி கேட்ச் த ஃபயர். ஸோ அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணோம், ஈஸியாக என்ன பண்ணிடும், ஃபயர் ஆகிடும். எஸ், ஸோ லெட் us go for the preparation. Okay, so it is a semiconductor. So phosphorus is a semiconductor and the chain already I explained about it. So 4 atoms of phosphorus have the polymeric structure. So 4 atoms combine with polymeric structure.
So unlike nitrogen is P triple bond P. So the triple bond less stable than single bond. So phosphorus atoms linked through single bonds rather than triple bonds. ஸோ பாஸ்பரஸ் ஆட்டம் எல்லாமே சிங்கிள் பாண்டில் தான் என்ன பண்ணிருக்கு ஆட் ஆகிருக்கு. Okay, so addition of the above two more allotrophs, namely scarlet and the violet phosphorus, are known for phosphorus. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பாஸ்பரஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ சிங்கிள் பாண்டில் தான் என்ன பண்ணியிருக்கு அட்டாச்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஃபார் தி ரெட் பாஸ்பரஸ். ஸோ ரெட் பாஸ்பரஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் phosphorus. So first, how they are reacting with the oxygen. See, phosphorus highly reactive and has the following important chemical properties. Reaction with the oxygen. So அப்போ ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ண சொல்ல it can easily catch fire. பாருங்க, yellow phosphorus readily catch fire in air, giving dense white fumes of phosphorus pentoxide. So red phosphorus also react with oxygen on heating to give phosphorus trioxide or phosphorus pentoxide. You can see here, yes, phosphorus reacting with the oxygen. So அப்போ it forms as a heat பண்ண சொல்ல என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு phosphorus trioxide நம்மளுக்கு கிடைக்கும். So phosphorus trioxide, and if you are heating here, it forms as a phosphorus pentoxide. So phosphorus pentoxide here and phosphorus trioxide. So அப்போ phosphorus when they reacting with oxygen, it forms as a oxides. phosphorus oxides are நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகே, ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த ப்ரிப்பரேஷன். ஸோ அப்போது நம்ம எப்படி பாஸ்பரஸ் வந்து ரியாக்ட் பண்ணுதுன்றதை நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஐ கேன் see here how they are reacting. ஓகே, பாஸ்பரஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த அட்மாஸ்பியருக்கு ஸோ ஹீட் பண்ணுறோம். நம்ம இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஏர், கம்பல்சரி இந்த அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அந்த அட்மாஸ்பியரில் நம்ம ஹீட் பண்ண சொல்லுவோம். see here it form it as a phosphorus trioxide. ஸோ பாஸ்பரஸ் இப்போ ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே பார்த்தோன்னா பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு. அப்போ பாஸ்பரஸ் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணுது, இட் ஃபார்ம்ஸ் ஆஸ் அ பாஸ்பரஸ் ஆக்சைடு. இட் மே பி ட்ரை ஆக்சைடாக இருக்கலாம், இல்லைனா எஸ் பெண்டா ஆக்சைடாக இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். ஸோ அகெயின் இட் வில் கேட்ச் ஃபயர். ஸோ இருந்தாலும் இதோட ஹீட் எனர்ஜி பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது, அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு அந்த அளவுக்கு வெடியாமல் இருக்கும். ஸோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதிகமாக தான் இருக்கும், ஆனால் இட் இஸ் அ ஃப்ளேமபிள், ஈஸியாக என்ன பண்ணும், எரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் பாஸ்பரஸை நம்ம நார்மலாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஒன்று எதனா ஒரு கேஸ்க்குள்ளவோ இல்லை இன்சுலேட்டருக்குள்ளவோ தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பாஸ்பரஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ திஸ் இஸ் a reaction, the phosphorus reacting with the oxygen. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில ஏரியாவில் இதை லேம்பாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ரியாக்ட் பண்ண சொல்ல இட் வில் ஃபார்ம் இட் ஆஸ் அ லைட் எனர்ஜி. எஸ், ஓகே. இப்போது இந்த பாஸ்பரஸ் ரியாக்டிங் வித் குளோரின், அப்போ குளோரின் கூட ரியாக்ட் பண்ண சொல்ல நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ண சொல்ல பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு கிடச்சிது. ஸோ லைக் வைஸ் அதே மாதிரி phosphorus is reacting with chlorine. So you can see here, yes, so when the phosphorus is reacting with chlorine, it forms as a phosphorus trichloride. ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்த்தோன்னா 4 phosphorus கிடைச்சிச்சு அண்டு 6 into 2 12. ஸோ 4 into 3 Cl 12 Cl. ஸோ நம்மளுக்கு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட்லேருந்து நம்ம பேலன்ஸ் பண்ண சொல்லும், ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ லெட் அஸ் கோ ஃபார் தி P4 10Cl2. யூ கேன் see here பாஸ்பரஸும் 10 குளோரின் மாலிகுல்ஸும் ரியாக்ட் பண்ணுது. இட் ஃபார்ம்ஸ் ஆஸ் அ பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைட்.
ஸோ அப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணால் 4 phosphorus and so 4 into 5 are 20. So 20 chlorine. So it forms as a phosphorus pentachloride. So let us watch the video. So it will explain about it. As you can see here, the reaction of chlorine with phosphorus எப்படி react பண்ணது பாருங்க. ஸோ ஒயிட் பாஸ்பரஸ் ஸ்டோர் இன் ஆர்கன் கேஸுக்குள்ளே தான் என்ன பண்ணுவோம், ஒயிட் பாஸ்பரஸ் நம்ம எல்லோ பாஸ்பரஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இல்லைனா அந்த வெளியில் வச்சுன்னா ஈஸியாக ஃபயர். ஸோ ஆர்கன் கேஸ்லேருந்து நம்ம we are sending the yellow phosphorus. ஸோ chlorine, ஸோ கால்சியம் குளோரைடு ஆட் பண்ணிட்டு ஸோ க்ரீன் chlorine gases pass through the reaction tube. அப்போ என்ன பண்ணுது, ரியாக்ட் அட் த சேம் டைம் என்ன பண்ணுது, பாஸ்பரஸ் reacting with chlorine forms as a phosphorus pentachloride. ஸோ நம்மளுக்கு இது மூலமாக பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு ஈஸியாக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் P4 plus 10Cl2, it forms as a phosphorus pentachloride. So this is a preparation for the phosphorus pentachloride. So how the molecules are, this molecule structure they are shown here. So this is a molecule structure and the yes, chemical symbol is PCl5. So phosphorus pentachloride. So அப்போ பாஸ்பரஸ்ன்றது they are given in yes, so மிடில் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் குளோரின் பார்த்தோன்னா க்ரீன் கலர். ஸோ லெட்டஸ் கோ ஃபார் த ஜூம் வியூவில் பார்த்தோன்னா எப்படி பாருங்கள், க்ளோஸ் அப் வியூவில் எப்படி பாஸ்பரஸ் மெல்ட் ஈஸிலி அண்ட் இட்ஸ் பர்ன்ஸ் ரெடிலி வித் குளோரின். ஸோ அப்போ குளோரின் கேஸ் உள்ள ஃபார்ம் ஆக சொல்ல என்ன பண்ணுது, ஈஸியாக மெல்ட் ஆகிடுது. ஸோ இப்படி தான் ஃபார்மேஷன் எதுனா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிஜன் பார்த்தோம், 2 chlorine. ஸோ chlorine ரியாக்ட் பண்ண சொல்லலாம். you can see here we got the phosphorus pentachloride crystals. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க சோடல் லைம் எடுத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் மாய்ஸ்டர். ஸோ உள்ள ஹேர் வந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி கேட்ச் ஃபயர். ஸோ அப்பரேட்டஸ்குள்ளே காற்று வராமல் மாய்ஸ்டர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் யூ கேன் see here we are getting the phosphorus pentachloride crystals. So this is a product we are getting. Okay, so reaction with the alkali. So alkaliன்றது தெரியும், ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்டு alkali. ஸோ செகண்ட் என்னது பார்த்தோன்னா alkaline earth metals நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அப்போது ஃபஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் கூட பாஸ்பரஸ் ரியாக்ட் பண்ணுது. இட் இஸ் ரியாக்டிங் வித் sodium. So you can see here phosphorus when reacting with sodium hydroxide it in the presence of water. So presence of water என்ன பண்ண ரியாக்ட் பண்ண சொல்ல இட் ஃபார்ம்ட் அஸ் அ சோடியம் ஹைப்போபாஸ்பைட். ஸோ சோடியம் ஹைப்போபாஸ்பைட்ன்றது நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. அண்ட் பாஸ்பைன் இஸ் எவாப்ரேட்டட் ஃப்ரம் தி ரியாக்ஷன். ஸோ அப்போ எவாப்ரேட் ஆகிடுது. ஸோ இதை நம்ம பேலன்சிங் பண்ணி பார்த்தாலும் எவ்ரி திங் வில் பி ஈக்குவல். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ரியாக்ஷன் வித் ஆல்கலி. ஸோ நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது. அப்போ பாஸ்பரஸ் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண சொல்லலாம். ஸோ கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். ஸோ நான் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண சொல்லலாம். இட் ஃபார்ம்ஸ் ஆஸ் அ ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட். ஸோ H3PO4 is a phosphoric acid. So it forms as a ortho phosphoric acid as well as nitrogen dioxide water molecules. Okay,
ஸோ இதுதான் ரியாக்ஷன் வித் நைட்ரிக் ஆசிட். அப்போ பாஸ்பரஸ் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் as well as நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிகுல். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ லெட் அஸ் கோ ஃபார் தி ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். அப்போ பாஸ்பரஸ் மெட்டல் கூட லைட் மெட்டல்ஸ் லைக் கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் சோடியம் கூட ரியாக்ட் பண்ண சொல்லணும். இட் ஃபார்ம்ஸ் ஆஸ் அ மெட்டல் பாஸ்பைட். ஸோ யூ கேன் see here பாருங்க P4 6Mg. ஸோ அப்போ பாஸ்பரஸ் they are reacting with phosphorus reacting with magnesium. So it forms magnesium phosphate. You can see here பாருங்க பேலன்ஸ் பண்ணி பார்த்தாலும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே 2 into 2 are 4 phosphorus வந்தாச்சு and 6Mg 2 into 3 6. So it forms as a magnesium phosphate. அதே மாதிரி we can go for the calcium and sodium. So you can see here 4 phosphorus and 2 into 3 6 calcium. Okay, likewise 4 phosphorus, so 4 into P 4 phosphorus and 12 into 3. So 12 into 3 is a 4 into 3 12 nitrogen. So இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ஓகே ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வித் ஸோ ரியாக்ஷன் வித் நைட்ரிக் ஆசிட் அண்டு திஸ் இஸ் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். அப்போ மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ண சொல்லும். நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் பாஸ்பைட். ஓகே யூசஸ் ஆஃப் பாஸ்பரஸ். ஸோ பாஸ்பரஸ் மோஸ்ட்லி நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா மேட்ச் ஸ்டிக்கில் தான். ஸோ மேட்ச் ஸ்டிக்கில் மேட்ச் பாக்ஸஸில் யூஸ் பண்ணுற ஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது எல்லாமே பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ். ஸோ இட் ஆல்சோ யூஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்டைன் அலாய்ஸ் சச் ஆஸ் பாஸ்பரஸ் ப்ரான்ஸ். ஸோ இப்போ இது கிட்டார் ஸ்ட்ரிங்ஸ் இது. ஸோ இந்த கிட்டார் ஸ்ட்ரிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த அலாய்ஸ் வந்து பாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறாங்க. Okay, so these are all the uses of the phosphorus. Okay, thank you all.